Welcome friends and viewers. We are in 9th Science, Lesson 13, Biological section. The lesson 17th name is Animal Kingdom. In this lesson, today's section I would like to put a classification of living organisms. So in Tamil, உயிரினங்களின் வகைப்பாடு. Come to the introductory part. So our teaching part is 7.1. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். அதாவது தமிழில் உயிரினங்களின் வகைப்பாடு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஸோ வாட் ஆர் தேட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீசியஸ், நெக்ஸ்ட் ஜீனஸ், தேர்ட் ஒன் இஸ் ஃபேமிலி, ஸோ ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், kingdom. So above mentioned basis, so the animals are, that means living beings, living things are classified. So among the heading, today's section we are going to discuss about species, genus, family. These three heading are only discussed in this class. Okay, first of all we can move to the topic. Once again see the introduction. Here classification is the ordering of organisms. classification அப்படின்னா தமிழில் வகைப்பாடு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் என்னது? வகைப்பாடுன்னு சொல்லுவோம். அதாவது வகைப்படுத்துதல் என்பது ஆர்டரிங் ஆஃப் ஆர்கனிசம். ஆர்டரிங் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னா உயிரினங்களை வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். குழுக்களாக பிரித்தல். ஓகே, ஆர்டரிங் அனுசரித்து குரூப். சரிங்களா? குரூப்னா குழுவாக. சரிங்களா? ஸோ ஆர்கானிசத்தை குழுவாக வரிசைப்படுத்துதல். ஆர்டரிங்னா வரிசைப்படுத்தல். எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம்? ஸோ ஆன் த பேசஸ் ஆஃப் தயர் சிமிலாரிட்டிஸ். ஸோ அந்த லிவிங் திங்ஸ், அந்த லிவிங் ஆர்கானிசத்திற்கு இடையிலே காணப்படக்கூடிய சில அடிப்படை பண்புகள், பேசஸ் ஆஃப் தயர் சிமிலாரிட்டிஸ். சிமிலாரிட்டிஸ்னால் ஒற்றுமைகள், டிஸ்சிமிலாரிட்டிஸ் வேறுபாடுகள், ரிலேஷன்ஷிப் தொடர்பு. ஸோ இந்த மூன்றின் அடிப்படையில் சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ், ரிலேஷன்ஷிப், இந்த மூன்று கேரக்டரினுடைய அடிப்படையில் இதை பேஸ் பண்ணி ஆர்கானிசத்தை குரூப்பாக ஆர்டரிங்காக பண்ணுறோம். ஸோ திஸ் டெக்னிக் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடு. ஒன்ஸ் அகெயின், ஸோ கிளாசிஃபிகேஷன் இஸ் தி, வகைப்பாடு என்பது ஆர்டரிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், விலங்குகளை வரிசைப்படுத்துவது. எப்படி வரிசைப்படுத்துவது? இன்டு குரூப்ஸ், குழுவாக வரிசைப்படுத்துதல். எப்படி வரிசைப்படுத்துகிறோம்? ஆன் த பேசஸ் ஆஃப் தேர், அவைகளினுடைய சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமைகளின் அடிப்படையிலும், டிஸ்சிமிலாரிட்டிஸ் வேற்றுமைகளின் அடிப்படையிலும், ரிலேஷன்ஷிப் அவைகளுக்கு இடையுள்ள தொடர்பின் அடிப்படையிலும் விலங்குகளை வகைப்படுத்துறது பேர் தான் ஸோ கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடு என்கிறோம். தேர் ஆர் 5 kingdom கிளாசிஃபிகேஷன். 5 kingdom அப்படின்னா ஐந்துலக கோட்பாடுன்னு சொல்லுவோம். ஐந்துலக வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். கிங்டம்னா உலகம், 5னா 5. ஓகே, ஸோ 5 உலக வகைப்பாடானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் முனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. ஸோ இந்த மாதிரி 5 கிங்டமாக 5 kingdom கான்செப்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? முனிரா. ரெண்டாவது புரோட்டிஸ்டா. ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஃபங்கை. ஃபோர்த் ஒன் இஸ் பிளான்டே. லாஸ்ட் ஒன் இஸ் அனிமல். ஸோ வி ஆர் ஆல் கம் அண்டர் ஸோ அனிமேலியா கிங்டம். ஓகே, திஸ் இஸ் 5 kingdom. முனிரா இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கிங்டம், புரோட்டிஸ்டா செகண்ட் கிங்டம், ஃபங்கை தேர்ட் கிங்டம், பிளான்டே ஃபோர்த் கிங்டம், அனிமேலியா 5th kingdom. ஓகே, ஸோ திஸ் குரூப்ஸ், இந்த குழுவானது ஃபார்ம், எப்படி இந்த குழுவை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம் உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் செல் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி 5 குரூப்பாக 5 கிங்டமாக நம்ம வகைப்படுத்தணும் இல்லைங்களா? எதை பேஸ் பண்ணி பண்ணோம்னா ஆன் த பேசஸ் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர், அவைகளுடைய செல்லின் அமைப்பு, மோட் ஆஃப் நியூட்ரிஷன்
உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? உணவோட்ட முறை, உணவு உண்ணக்கூடிய, உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன், உணவோட்ட முறையை பயன்படுத்தியும், பாடி ஆர்கனைசேஷன், சரிங்களா, உடற்கட்டமைப்பு முறைப்படியும், அண்டு ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கத்தின் அடிப்படையிலும். ஸோ அந்த 5 கிங்டமாக பிரிச்சிருக்கிறோம். மொனிரா, பிராட்டிஸ்டா, ஸோ ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமலியா, இப்படி 5 கிங்டமாக அதை பிரிச்சிருக்கிறோம். ஸோ ஆன் த பேசஸ் ஆஃப் ஹியார்ச்சி, ஆன் த பேசஸ் ஆஃப் ஹியார்ச்சி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஸோ இங்கே ஹியர் ஆன் த பேஸ் ஆஃப் ஹியார்ச்சி, ஹியார்ச்சினா படிநிலைன்னு சொல்லுவோம். கீழிறங்கு படிநிலைன்னு இன்னொரு அருமையான வார்த்தை. ஹியார்ச்சி அப்படிங்கிறது உடைய தமிழ் மீனிங் வந்து கீழிறங்கு படிநிலை. அதை நான் பின்னாடி விளக்கவே அப்புறம் பார்த்துக்கலாம். ஆன் த பேஸ் ஆஃப் ஹியார்ச்சி, படிநிலைகளின் அடிப்படையில் கிளாசிஃபிகேஷன், சரிங்களா, வகைப்பாடானது படிநிலைகளின் அடிப்படையில் ஆர்கானிசம்ஸ் ஆர் செப்பரேட்டட் இன்டு ஸ்மாலர் குரூப்ஸ் விச் ஃபார்ம் தி பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, வகைப்பாட்டின் படிநிலையின் அடிப்படையில், கிளாசிஃபிகேஷனுடைய ஹியார்ச்சி அடிப்படையில், வகைப்பாட்டின் படிநிலையின் அடிப்படையில் உயிரினங்கள் சிறிய குழுக்களாக, சரிங்களா, ஸ்மாலர்னா சிறிய குழுக்களாக, ஸ்மாலர் குரூப்னா சிறிய குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஸோ விச் ஃபார்ம் தி பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இதுவே வகைப்பாட்டின் அடிப்படை அலகுன்னு சொல்லுவோம். பேசிக் யூனிட்னா அடிப்படை அலகு. அப்போ கிளாசிஃபிகேஷனுடைய பேசிக் யூனிட் என்னது? ஸ்மாலர் குரூப்பும் ஸ்மாலர் இதுதான், ஸ்மால் அண்ட் ஸ்மாலர்ஸ் விச் ஃபார்ம் தி பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். So here this is the hierarchy system. இதைத்தான் கீழிறங்கு படியில் நம்பும். ஸோ the first டாப் மோஸ்ட் வந்து கிங்டம், அதற்கடுத்து ஃபைலம், அதற்கடுத்து கிளாஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டர், அதற்கடுத்து ஃபேமிலி, அதுக்கடுத்து ஜீனஸ், லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்பீசியஸ். ஸ்பீசியஸ் ஒன்லி யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் த ஆர்கானிசம்ஸ். அப்போ ஒரு உயிரியை முழுமையாக எந்த உயிரினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீசிஸ் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த இது, சரிங்களா? அப்போது இப்படி இதுக்கு பேர் ஹியார்ச்சி சிஸ்டம்னு சொல்லுவோம். அனிமல்ஸை இந்த பேசிஸில் தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பேசிஸில் தான் கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ உங்கள் புக்கில் இன்றைக்கி பார்க்குறது ஸ்பீசியஸ், ஜீனஸ், ஃபேமிலி, இந்த 3 கேட்டகரியை பார்க்கலாம். ஸ்பீசியஸ், ஜீனஸ், ஃபேமிலி, இந்த 3 கேட்டகரி மட்டும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் பார்ட்டை பார்த்து ஸோ இந்த லிவிங் ஆர்கானிசோட கிளாசிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the species. What is mean by species? Here species in Tamil, what is the Tamil name? So சிற்றினம். ஸ்பீசிஸ்ங்கிறது என்னது? சிற்றினம்னு சொல்லுவோம். இதுதான் கடைசி கிளாசிஃபிகேஷனுடைய எண்டு பார்ட்டுன்னு சொல்லணும். வகைப்பாட்டில் கடைசி நிலை சிற்றினம், ஸ்பீசியஸ். ஸோ அதை முதல்ல படிக்க போகிறோம். ஸ்பீசியஸ், சிற்றினம் என்பது இட் இஸ் த லோவஸ்ட் டாக்ஸானமிக் கேட்டகிரி. அதாவது லோவஸ்ட் அப்படின்னா கடைசி டாக்ஸானமிக்னா வகைப்பாட்டிலின் கடைசி பிரிவுன்னு சொல்லணும். கடைசி வகை, கேட்டகரினா பிரிவுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் டாக்ஸானமியில் லோவஸ்ட் கேட்டகரின்னு சொல்லணும், அல்லது லோவஸ்ட் டாக்ஸானமி கேட்டகரின்னு சொல்லலாம். லோவஸ்ட் டாக்ஸானமிக் கேட்டகரின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ கடைசி வகைப்பாட்டியலின் நிலையாகும்னு சொல்லலாம், அல்லது வகைப்பாட்டில் கடைசி நிலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த லார்ஜ் இண்டியன் பேராக்கிட் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லலாம். சரிங்களா? பேராக்கிட் அப்படின்னா கிளி, இந்திய கிளின்னு தமிழில் சொல்லுவோம். பேரட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து பேராக்கிட்னு கொடுத்துருக்காங்க. லார்ஜ் இந்தியன் பேராக்கிட், பெரிய இந்திய கிளி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து பேராக்கிட். சரிங்களா? சிட்டகுலா யூபேட்ரா. ஸோ இந்தியன் பேராக்கிட்னுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன? அறிவியல் பேர் வந்து சிட்டகுலா யூபேட்ரா. சயின்டிஃபிக் நேம் ஆஃப் இந்தியன் பேராக்கிட், இந்திய கிளியினுடைய அறிவியல் பேர். ஓகே, அண்டு க்ரீன் பேரட்,
பச்சை கிளி இருக்கும் இல்லையா, அதனுடைய அறிவியல் பேர் என்ன? சிட்டகுலா கிரமேரி. சரிங்களா, சிட்டகுலா கிரிமேரி. இந்த சிட்டகுலான்னு வந்தாலே ஸோ பேரட்டை சுட்டி காட்டுற வார்த்தை. அது சைஸு கலரை பேஸ் பண்ணி ஸோ சயின்டிஃபிக் நேம் ஜஸ்ட் ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்தியன் பேரக்கைட்டோட சயின்டிஃபிக் நேமு சிட்டகுலா யூபேட்ரா. இந்தியன் பேரக்கைட், இந்திய அந்த பெருங்கிளியினோட அறிவியல் பேர் அது. அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய க்ரீன் பேரட் பச்சை கிளியினோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டகுலா கிரமேரின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ், 2 வகையான பேர்ட்ஸ் கிளி வகைகள் இருக்குது. தே ஆர் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் யூபேட்ரா அண்டு கிரமேரி cannot be interbreed. ஸோ இந்த 2 ஸ்பீசிஸுமே எந்த ஸ்பீசிஸ் கீழே வருது? சரிங்களா, யூபேட்ரா அப்படிங்கிற ஸ்பீசியஸு கீழேயும், ஸோ அதே மாதிரி க்ரீன் பேரட் வந்து கரமேரிங்கிற ஸ்பீசிஸில் வருது. ஆனால் இந்த 2ம் இன்டர்பிரீட் பண்ணாது. ஸோ இந்த யூபேட்ராங்கிற கிளி வந்து கரமேரி கிளியோட ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கத்தில் ஈடுபடாது. இன்டர்பிரீடிங்னா இனப்பெருக்கம் ஒன்றுக்குள் நடைபெறாது. இனப்பெருக்கத்தில் இது 2 சந்திக்காது. சரிங்களா, க்ரீன் பேரட்டோட மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் செய்யும். சரிங்களா, அதே மாதிரி யூபேட்ரா ஸ்பீசிஸ் வந்து யூபேட்ராவோட மட்டும்தான் இன்டர்பிரீட் இனப்பெருக்கம் செய்யும். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ எனி இன்டர்பிரீடிங் மெக்கானிசம் ஃபவுண்ட் இன் திஸ் 2 பேரட். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இதில் ஜஸ்ட் லிசன். ஸோ யூபேட்ரா இஸ் எ ஸ்பீசிஸ் நேம். ஓகே, இது வந்து சிற்றின பெயர். சிட்டகுலா அப்படிங்கிறது ஜீனஸ் நேம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சிட்டகுலா யூபேட்ராங்கிறது அந்த கிளியினுடைய சிற்றினஸ் பெயர். இப்போ நம்ம ஸ்பீசிஸுங்கிற இதுதான், இதைத்தான் ஸ்பீசின்னு சொல்லுவோம், யூபேட்ரா. சிட்டகுலாங்கிறது ஜீனஸ் பெயர். ஸோ நம்மளுக்கு வந்து ஜீனஸ் நேம் அண்டு ஸ்பீசிஸ் நேம் both are considered as a scientific name of the organisms. ஒரு உயிரினத்தின் சயின்டிஃபிக் நேமாக, அறிவியல் பேராக நாம் எதை கன்சிடர் பண்ணுவோம்னா ஜீனஸ் நேமையும் ஸ்பீசிஸ் நேம் 2 சேர்த்து தான் சயின்டிஃபிக் நேமாக ஸோ நம்மளுக்கு சயின்டிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்தியன் பேரட்னுடைய ஜீனஸ் நேம் சிட்டகுலா. லார்ஜ் இண்டியன் பேரக்கைட்டுடைய அறிவியல் ஜீனஸ் நேம் என்ன? சிட்டகுலா. அது இந்தியன் பேரட்னுடைய ஸ்பீசிஸ் நேம் யூபேட்ரா. அதே மாதிரி க்ரீன் பேரட்னுடைய ஜீனஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டகுலா. அதே இந்தியன் பேரட்னுடைய ஸ்பீசிஸ் நேம் பார்த்தீங்கன்னா இந்திய க்ரீன் பேரட்னுடைய ஸ்பீசிஸ் நேம் கிரமேரி. ஓகே, அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் ஜீனஸ். வாட்ஸ் நெக்ஸ்ட் ஹெட்டிங்? ஜீனஸ். ஸோ ஜீனஸ் இன் தமிழ் பேரினம். ஜீனஸ் என்ன சொல்லுவாள்? பேரினம் அப்படின்னு சொல்லுவாள். இட் இஸ் எ குரூப் ஆஃப், இந்த ஜீனஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசியஸ். சரிங்களா, ஸோ நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களை ஜீனஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வைப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி லார்ஜ் இந்தியன் பேரக்கைட் பார்த்தோம், அது ஒரு கிளி தான். ஸோ க்ரீன் பேரட் அது ஒரு கிளி தான். இந்த 2மே கிளி வகை தானே. ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த மாதிரி நெருங்கிய தொடர்பு இருக்கிறத எந்த ஜீனஸில் வச்சோம்? 2லேயுமே காமனாக ஜீனஸ் நேம் மேலே மென்ஷன் பண்ணிங்களா, சிட்டகுலான்னு, இது ஜீனஸ் நேம். அப்போ 2 உயிரினங்களுக்கு இடையே, 2 ஸ்பீசிஸ்க்கு இடையே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அதைய காமனாக ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் எ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ், நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களை அழைப்போம். விச் கான்ஸ்டியூட் நெக்ஸ்ட் ஹையர் கேட்டகரி கால்டு ஜீனஸ். சரிங்களா, ஸோ அதனால இது சிற்றினத்திற்கு அடுத்த உயர்ந்த அழகாகும். சரிங்களா, ஸ்பீசிஸுக்கு அடுத்த அடுத்த ஹையர் கேட்டகரி உயர்ந்த அழகு எது? ஜீனஸ், பேரினம் அப்படின்னு சொல்லுவோம். ஜீனஸ்னால் பேரினம். ஸ்பீசிஸுக்கு அடுத்த உயர்ந்த கேட்டகரி வந்து ஜீனஸ், தமிழில் பேரினம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் வோல்ஃப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்திய நரின்னு சொல்லுவோம், இந்திய வோல்ஃப். கேனிஸ் பாலிபெப்ஸ்
பாலிபெஸ். சரிங்களா? வோல்ஃப் இந்திய நரி, கேனிஸ் பாலிபெப்ஸ், இந்தியன் ஜாக்கிள். சரிங்களா? இந்தியன் ஜாக்கிள் அப்படின்னா குள்ள நெறி, ஜாக்கிள்னா குள்ள நெறி, வோல்ஃப்னா நரி. சரிங்களா? இந்தியன் ஜாக்கிள் இந்திய குள்ள நெறி, அதாவது கேனிஸ் ஆர்எஸ். சரிங்களா? இதில் ஆர்எஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம், கேனிஸ் அப்படிங்கிறது ஜீனஸ் நேம். அதே மாதிரி இங்கி கேனஸ்ங்கிறது ஜீனஸ் நேம், இந்த பாலிபெஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் வோல்ஃப் இந்திய நரி எது? கேனிஸ் பாலிபெஸ், பாலிபெஸ்ன்னு சொல்லுவோம். பாலிபெஸ்ங்கிறது ஜீனஸ் நேம், கேனிஸுங்கிறது ஜீனஸ் நேம். பாலிபெஸ்ங்கிறது ஸ்பீசிஸ் நேம், கேனிஸுங்கிறது ஜீனஸ் நேம். அதே மாதிரி இந்தியன் ஜாக்கிள் இந்திய குள்ளநெறி, இதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன? கேனிஸ் ஆரிஸ். இந்த ஆர்எஸ்ங்கிறது ஸ்பீசிஸ் நேம், கேனிஸுங்கிறது ஜீனஸ் நேம். அப்போது இந்த இந்தியன் வோல்ஃபுக்கும் இந்தியன் ஜாக்கிள் ரெண்டு கடையில் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும், நெருங்கிய தொடர்பு இருக்கிறனால ஜீனஸ் நேம் ரெண்டுக்குமே கேனிஸ்னு பொதுவாக வச்சுட்டோம். பட் விச் ஒன் இஸ் டிஃபர்? ஸோ ஸ்பீசிஸ் நேம் ஒன்லி டிஃபர். ஓகே, ஆரிஸ் அண்டு பாலிபெஸ் both are different. Species name only differ. So genus names are common because both organisms have close relationship. Okay, so both organism, both foxes are come under placed in same genus. ஒரே ஜீனஸில் ஒரே பேரினத்துக்கு கீழே வச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஃபேமிலி, குடும்பம்னு தமிழில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபேமிலி. ஸோ எ குரூப் ஆஃப் ஜெனிரா, ஜெனிரான ஜீனஸை தான் ஜெனிரான்னு சொல்லுவோம். ஜீனஸ் பேரினத்தை ஜெனிரான்னு இன்னொரு ஃபார்மேட்டில் சொல்லுவோம். எ குரூப் ஆஃப் ஜெனிரா. சரிங்களா? குழுக்களாக உள்ள ஜீனஸை, ஜெனிரான ஜீனஸ் குழுக்களாக உள்ள பேரினத்தை வித் செவரல் காமன் கேரக்டர், பல்வேறு பொதுவான பண்புகள் அடிப்படையில் நம்ம என்னத்தை உருவாக்குறோம்? ஃபேமிலியை சொல்கிறோம். ஸோ தமிழில் சொன்னால் பல பொதுவான பண்புகளை உடைய பல்வகை ஜெனிராக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குறது. சரிங்களா? ஸோ கூடுதலாக அதிகமாக உள்ள ஜெனிரா, அதிகமாக உள்ள ஜீனஸ், அதிக எண்ணிக்கையிலான ஜீனஸ், அதாவது அதிக எண்ணிக்கையிலான பேரினங்கள் ஒன்று சேர்கிறது. அந்த பேரினத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேரக்டர் ஒத்து வரும். ஓகே, ஸோ காமன் கேரக்டர், பொதுவான கேரக்டர் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் எது உருவாக்கலாம்? ஃபேமிலி உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லியோபார்டு, டைகர், கேட். லியோபார்ட்னா தெரியும் இல்லைங்களா? ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டீங்க. சிறுத்தையும் புலியும் கேட், அதாவது கேட்டுங்கிறது என்னது? பூனை. இந்த மூணுமே ஷேர் காமன் கேரஸ்டிக். சரிங்களா? இந்த மூணுமே ஒரு பொதுவான, இந்த மூணுமே காமன் கேரஸ்டிக்னா ஒரு பொதுவான பண்பை வெளிப்படுத்துகிறது. சரிங்களா? ஒரு பொதுவான பண்புகளை கொண்டுள்ளன. ஸோ அதனால தே ஆர் பிலாங்கிங் டு லார்ஜ் கேட் ஃபேமிலி. ஒரு பெரிய பூனை குடும்பம் வச்சுக்கிறோம். அதுக்கு பேர் என்ன? ஃபெலிடே. என்ன வச்சுக்கிற? ஃபெலிடே அப்படிங்கிற குடும்பத்தில் வச்சுக்கிறோம். ஃபெலிடேங்கிறது ஸோ ஃபேமிலி நேம். யாருடைய ஃபேமிலி? லியோபார்டினுடைய ஃபேமிலி, டைகர்னுடைய ஃபேமிலி, கேட்டுடைய ஃபேமிலி. மூணுக்குமே காமனாக என்ன ஃபேமிலி? ஃபெலிடே அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வாட்ச் என்டையர் வீடியோ. தேங்க்யூ, கீப் வாட்சிங்.